இருக்குங்க எல்லாமே அதே தான். எவனுக்காவது ஒருத்தனுக்கு பதவி கொடுக்கணும், அது மூத்தவனாக இருக்கணும். இதுதான் இவங்களோட மொத்த பிரச்சனையுமே. அதுக்காக தான் ராமர் கோயில் கட்டுவானுங்க, அதை கட்டுவானுங்க, இதை கட்டுவானுங்க, மொத்தமும் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம தமிழ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு குடி பிறந்த பல்லோர் உள்ளும் மூத்தோன் வருக என எண்ணாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசு செல்லும். அத்தனை பேர் மூத்தவனாக இருந்தாலும் அவனில் எவன்டா அறிவோடு இருக்கிறானோ அவன் வெளியில் அரசு நடத்தினா தான் அரசுன்னு சொல்லிட்டான். அதை விட சொன்னால் பின்னாடி அதுதான் மறுபடியும் இப்போ நீட்டுக்கு வந்து முடிப்போம். நம்ம வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் மேற்பால் ஒருவன் கல்வி கற்பின் கீழ்ப்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. இது ரொம்ப கவனித்து பாருங்கள். நாற்பால் மேற்பால் கீழ்ப்பால்லாம் உங்களுக்கு தெரியும். நான் இதெல்லாம் ரொம்ப விளக்க வேண்டியதில்லை. ஆரிய திராவிட கதைகள் எல்லாம் எல்லா மேடையிலும் நம்ம பேசியிருக்கிறோம். இன்னும் தேர்தல் வரப்போது இன்னும் நிறைய பேச போகிறாங்க. அதனால் அதற்குள்ளே நான் போகல. ஆனால் கீழே இருக்கிறவன் மேலே போனால் மேலே இருக்கிறவன் கீழே வந்துடுவான்னு தானே அர்த்தம். இதானே இயற்கை விதி. ஆனால் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்ன சொல்கிறாருன்னா, கீழே இருக்கிறவன் மேலே போனால் மேலே இருக்கிறவன் கீழே வந்துடுனே சொல்லலைங்க அந்த பாட்டில். நல்லா கவனிச்சு பாருங்கள். அதுதான் படிப்பினுடைய சிறப்பு என்பதை தமிழன்